வணக்கம் அண்ட் வெல்கம் டு ஸ்டோர் அட் தமிழ். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் டாப் 5 பெஸ்ட் பைக்ஸ் அண்டர் 2 lakh பட்ஜெட் செக்மெண்ட்டுன்ற ஒரு வீடியோ தாங்க பார்க்க போகிறோம். ஆமாங்க, இந்த ஒரு 2 lakh பட்ஜெட் செக்மெண்ட் பொறுத்த அளவுக்கு உங்களுக்கு அந்த ஒரு ஃபேமிலி டே டு டே கம்யூட்மெண்ட்டு அந்த ஒரு ரஃப் யூஸுன்றதை தாண்டி கொஞ்சம் நெக்ஸ்ட் லெவல் பெட்டர் டிசைன் பெட்டர் ஃபீச்சர்ஸ்ன்ற மாதிரி ஒரு சில விஷயங்கள் எதிர்பார்க்குறவங்களுக்கு நல்ல ஆப்ஷன்ஸ் இருக்கக்கூடிய ஒரு பட்ஜெட் ரேஞ்சாக இருந்துகிட்டு இருக்கு. இந்த செக்மெண்ட்டில் நீங்கள் ஒரு வெஹிக்கிள் எடுக்கணும்னு நினைக்கிறீங்க, இப்போ சரியான ஒரு வீடியோவில் இருக்கீங்க. ஏன்னா இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் அந்த ஒரு கண்டென்ட்டை பார்ப்போம். மேடிச்சு தண்டை கலெக்ட் சப்ஸ்கிரைப் பண்ண ஒரு செகண்ட் ஸ்பெண்ட் பண்ணி ஒரு தட்டி விட்டிங்கன்னா அது மாதிரி சூப்பர் ஃபுட்டின் ஆட்டோமொபைல் கண்டென்ட்ஸ் உங்களை தேடி வந்துகிட்டே இருக்கும். சரி வாங்க இப்போ நம்ம அதிகமாக வீடியோக்குள்ளே போகலாம். எந்த லிஸ்டிங் நம்ம 5th பிளேஸில் பார்க்க போகிற ஒரு வெஹிக்கிள் நம்ம பஜாஜோட பல்சர் N160. ஆமாங்க, இந்த ஒரு 160cc செக்மெண்ட்டில் ஒரு நல்ல ஒரு யூனிக்கான ஒரு ஸ்போர்ட்டி அப்பியரன்ஸு, டீசெண்டான ஒரு பெர்ஃபார்மன்ஸு, அதுலேயும் குறிப்பாக இது எல்லாத்தையும் லோட் பண்ணி நல்ல சேஃப்டி ஃபீச்சர்ஸோட அஃபோர்டபுள் ப்ரைஸிங்கில் ஒரு வெஹிக்கிள் எதிர்பார்க்குறீங்கிறப்ப நிச்சயமாக இந்த ஒரு வெஹிக்கிள் உங்களுக்கான ஒரு பெஸ்ட் ஆப்ஷனே சொல்லலாம். ஆமாங்க, ஃபர்ஸ்ட் விஷயம் டிசைன் வைஸ் பொறுத்த அளவுக்கு முன்ன சொன்ன மாதிரி எதுவுமே நல்ல ஒரு ஸ்போர்ட்டி அப்பியரன்ஸோட வரக்கூடிய ஒரு வெஹிக்கிள் தான். அதுலேயும் குறிப்பாக உங்களுக்கு இந்த வெஹிக்கிளோட அந்த ஒரு கலர் ஸ்கீம்ஸ் மாதிரி விஷயங்களில் கொஞ்சம் நல்லாவே பண்ணியிருக்காங்கன்னு சொல்லலாம். அதுக்கு அடுத்து இதில் யூஸ் பண்ணிக்க அந்த ஒரு இன்ஜின் வைஸ் பொறுத்த அளவுக்கு ஒரு 164.82cc சிங்கிள் சிலிண்டர் 4 ஸ்ட்ரோக் 2 வால்க்கான ஒரு ஏர் கூல்டு இன்ஜின் கொடுத்துருக்காங்க. இந்த இதனோட பார்த்தோன்னா வச்சுங்களேன் உங்களுக்கு 5 ஸ்பீட் கியர் பாக்ஸும் அண்ட் பெட் மல்டிப்ளேட்ஸ் கிளச்சும் பேர் பண்ணிக்காங்க. இந்த வெஹிக்கிளோட பவர் ஃபிகர் வைஸ் பொறுத்த அளவுக்கு 15.68 bhp அண்ட் 14.65 நியூட்டன் மீட்டர்ஸ் ஆஃப் டார்க்கு. டாப் ஸ்பீடுன்னு பார்த்தோம்னா வச்சிங்களா உங்களுக்கு 120 km/h வரைக்கும் ரீச் பண்ண முடியுற மாதிரி சொல்கிறாங்க. பட் ஆன் ரோட் பர்ஃபார்மன்ஸில் இதை விட கூட கொஞ்சம் பெட்டரான ஒரு பர்ஃபார்மன்ஸை உங்களால் கெயின் பண்ண முடியும். டாப் எண்டில் பர்ஃபார்மன்ஸ் வைஸ் பொறுத்த அளவுக்கு இந்த ஒரு 160cc செக்மெண்ட்டுன்னு பார்க்கும்போது இது ஒரு நல்ல பர்ஃபார்மன்ஸுமே கூட. அதுக்கு அடுத்த விஷயம் உங்களுக்கு வெஹிக்கிளோட மைலேஜ் பொறுத்த அளவுக்கு பர் லிட்டருக்கு உங்களுக்கு 45.5 km வரைக்கும் தருன்ற மாதிரி சொல்கிறாங்க. நீங்கள் ஒரு டீசெண்டான ரைடிங் செல் மெயின்டைன் பண்ணினா கொஞ்சம் ஒரு பெட்டரான ஒரு மைலேஜ் எதிர்பார்க்கலாம். அதுக்கு அடுத்து பிரேக்கிங் செட்டப்பு ஃப்ரண்ட்டில் வந்து உங்களுக்கு டிஸ்க் ஸ்டாண்டர்டாக வருது, பின்னாடி வந்து ஆல்மோஸ்ட் டிஸ்க் ஆப்ஷனாக வருது. உங்களுக்கு டுவெல் சேனல் ஏபிஎஸும் டாப் எண்டில் கொடுக்குறாங்கன்றப்போ பிரேக்கிங் மாதிரி விஷயத்துலையும் உங்களுக்கு இந்த வெஹிக்கிளில் குறை கிடையாது. வண்டியோட டோட்டல் வெயிட் 152 kg, சீட் 790 mm. ஆக மொத்தத்தில் வண்டியோட ப்ரைஸிங்கு உங்களுக்கு பேசிக் மாடல் 1,53,000 ஸ்டார்டிங் ஆகி டாப் மாடல் உங்களுக்கு 1,77,000 முடியுது. இல்லை இந்த ஒரு ப்ரைஸிங்கில் இதுவுமே ஒரு நல்ல ப்ராடக்ட்னே சொல்லலாம். சரி வாங்க இப்போ நம்ம இந்த லிஸ்ட் இருக்க நெக்ஸ்ட்டை பார்ப்போம். இந்த லிஸ்டிங் நம்ம 4th பிளேஸில் பார்க்க போகிற ஒரு வெஹிக்கிள் நம்ம ஹீரோவோட எக்ஸ்ட்ரீம் 160R 4V. ஆமாங்க, நம்ம ஹீரோ தரப்புலேருந்து ஒரு பெஸ்ட்டான ஒரு 160cc ஸ்போர்ட்ஸ் மோட்டர் சைக்கிள் எதிர்பார்க்குறீங்கிறப்ப நிச்சயமாக இந்த ஒரு வெஹிக்கிள் உங்களுக்கான ஒரு பெஸ்ட் ஆப்ஷனாக இருக்கலாம். ஃபர்ஸ்ட் விஷயம் டிசைன் வைஸ் பொறுத்தளவுக்கு இதுவுமே உங்களுக்கு ஒரு அந்த ஒரு யூனிக் அண்ட் நல்ல ஒரு மேஸ்குலரான ஒரு டைப்பில் வரக்கூடிய ஒரு ஸ்போர்ட்ஸ் வெஹிக்கிளாக கொடுத்துருப்பாங்க. பொதுவாகவே ஸ்போர்ட்டி வெஹிக்கிள்லாம் ஷார்ப் எட்ஜாக அப்படியே ஒரு மாதிரி ஸ்லீக் அண்ட் ஸ்டைலிஷாக இருக்கும். பட் இவங்க கொஞ்சம் பல்கியராக ஒரு மேஸ்குலரான ஒரு ஸ்டைலிங்கில் கொடுத்துருப்பாங்க. அதுலேயும் குறிப்பாக இதோடைய டாப் மாடலில் ஃப்ரண்ட்டில் அப்சைட் டவுன் ஃபோக்கஸ் சஸ்பென்ஷன் மாதிரி விஷயங்களை கொடுத்து ஓவராலாக இந்த வெஹிக்கிளோட அந்த ரோட் அப்பியரன்ஸ்ன்றதை நல்லாவே என்ஹான்ஸ் பண்ணுறாங்க. அதுக்கு அடுத்த விஷயம் இதில் யூஸ் பண்ணிக்க அந்த ஒரு ஃபீச்சர் செட்டப் வைஸ் பொறுத்த அளவுக்கு ஒரு ஃபுல் டிஜிட்டல் இன்ஸ்ட்ருமெண்ட் கிளாஸ் அதில் மொபைல் ஃபோன் கனெக்டிவிட்டியும் கொடுத்துருக்காங்க. அதுக்கு அடுத்து இதில் நம்மளுக்கு இன்ஜின் வைஸ் பொறுத்த அளவுக்கு 163.2cc சிங்கிள் சிலிண்டர் 4 ஸ்ட்ரோக் 2 வால்க்கான ஒரு ஏர் கூல்டு இன்ஜின் கொடுத்துருக்காங்க. இந்த இன்ஜினோட உங்களுக்கு ஒரு 5 ஸ்பீட் கியர் பாக்ஸும் பெட் மல்டிப்ளேட்ஸ் கிளச்சும் பேர் பண்ணியிருக்காங்க. இந்த வெஹிக்கிளோட பவர் ஃபிகர் வைஸ் பொறுத்த அளவுக்கு 16.6 bhp அண்ட் 14.6 நியூட்டன் மீட்டர்ஸ் ஆஃப் டார்க்கு. டாப் ஸ்பீடு 115 km/h வரைக்கும் ரீச் பண்ண முடியுற மாதிரி சொல்கிறாங்க. இந்த வெஹிக்கிளோட பர்ஃபார்மன்ஸும் இந்த ஒரு செக்மெண்ட்டில் பெஸ்ட்டாக இருக்கும். அதுலேயும் குறிப்பாக நம்ம எக்ஸ்ட்ரீமில் இன்னொரு விஷயம் என்னென்னு பார்த்தோன்னா இந்த ஒரு 160cc ஏர் கூல்டு அதான் ஏர் அண்ட் ஆயில் கூல்டு செக்மெண்ட்டில் இந்த வெஹிக்கிளோட 0 to 60 அண்ட் 0 to 100 தான் ஒரு பெஸ்ட்டான ஒரு ஆக்சலேஷன்றப்போ உங்களுக்கு அந்த வெஹிக்கிளோட அந்த ஒரு இனிஷியல் விஷயத்தில் இந்த வெஹிக்கிள் ஒரு பெஸ்ட்டான ரேஞ்சில் இருக்கும். நல்ல ஒரு பிக்கப் ஆஃபர் பண்ணக்கூடிய ஒரு வெஹிக்கிள் இந்த ஹீரோவோட எக்ஸ்ட்ரீம் 160R 4V. நெக்ஸ்ட் உங்களுக்கு இந்த வெஹிக்கிளோட அந்த ஒரு மைலேஜ் பொறுத்த அளவுக்குன்னு பார்த்தீங்கன்னா பர் லிட்டருக்கு உங்களுக்கு 46 km வரைக்கும் தருன்ற மாதிரி சொல்கிறாங்க. நீங்கள் ஒரு டீசெண்டான ரைடிங் செல் மெயின்டைன் பண்ணினா ஒரு நல்ல மைலேஜ் நீங்கள் வெஹிக்கிள் கிட்டேருந்து எதிர்பார்க்கலாம். அதுக்கு அடுத்து பிரேக்கிங் செட்டப்புன்னு பார்த்தோன்னா வச்சுங்களேன் ஃப்ரண்ட் அண்ட் பேக் போத் உங்களுக்கு டிஸ்க் பிரேக்கு டுவெல் சேனல் ஏபிஎஸ் இருக்குன்றப்ப அந்த ஒரு விஷயத்துலேயும் உங்களுக்கு ப்ராப்ளம் கிடையாது. வண்டியோட டோட்டல் வெயிட் 144 kg, சீட் 895 mm. ஆக மொத்தத்தில் வண்டியோட ப்ரைஸிங் உங்களுக்கு பேசிக் மாடல் 1,59,000 ஸ்டார்டிங் ஆகி
டாப் மாடல் 1,71,000 முடியுதுன்றப்போ ப்ரைஸிங்கிலும் ரியலி நல்ல ஒரு வேல்யூ ஃபார் மணி ப்ராடக்டாக தான் இந்த ஒரு வெஹிக்கிளை நம்மளுக்கு கொடுக்குறாங்க. இப்போ வாங்க நம்ம இந்த லிஸ்டிங்கில் இருக்க நெக்ஸ்ட்டை பார்ப்போம். இந்த லிஸ்டிங் நம்ம 3rd பிளேஸில் பார்க்க போகிற ஒரு வெஹிக்கிள் நம்ம டிவிஎஸோட அப்பாச்சி RTR 160 ஆமாங்க. இந்த ஒரு 160cc செக்மெண்ட்டில் இருக்கிறதுல ஒன் ஆஃப் த பெஸ்ட்டான ஒரு ஸ்போர்ட்டி மோட்டர் சைக்கிள் எதுன்னு கேட்டிங்கன்னா நான் சஜஸ்ட் பண்ணுற ஒரு மாடல் இந்த டிவிஎஸ் அப்பாச்சி RTR 160 ஆனால் டிசைன் வைஸ் பொறுத்த அளவுக்கு நல்ல ஒரு ஷார்ப் எஜ்ஜான டோனு பார்த்தாலே தெரியும். அதுக்கடுத்து இன்ஜின் வைஸ் பொறுத்த அளவுக்கும் இதில் உங்களுக்கு யூஸ் பண்ணிக்கிறது ஒரு 159.7 cc சிங்கிள் சிலிண்டர் 4 ஸ்ட்ரோக் 2 வால்க்கான ஒரு ஏர் கூல்டு இன்ஜின் கொடுத்துருக்காங்க. இந்த இன்ஜினோட அந்த ஒரு பவர் ஃபிகர் வைஸ் பொறுத்த அளவுக்குன்னு பார்த்தோன்னா வச்சிங்கன்னா உங்களுக்கு 17.31 bhp அண்ட் 14.73 நியூட்டன் மீட்டர்ஸ் ஆஃப் டார்க்கு. டிரான்ஸ்மிஷன் டைப்லாம் உங்களுக்கு 5 ஸ்பீட் அண்ட் வெட் மல்டிப்ளேட்ஸ் கிளட்ச் தான். பட் இருந்தாலும் ஓவராலாக பெர்ஃபார்மன்ஸ்லையும் இந்த ஒரு வெஹிக்கிள் ஒரு பெஸ்ட்டான ரேஞ்சில் இருக்குது. டாப் ஸ்பீடு 114 km/h வரைக்கும் ரீச் பண்ண முடியுன்ற மாதிரி சொல்கிறாங்க. பட் ஆன் ரோடில் நிச்சயமாக இந்த ஒரு வெஹிக்கிளும் நல்ல ஒரு பெர்ஃபார்மன்ஸ் ஆஃபர் பண்ணுது. அதுக்கடுத்து மைலேஜ் பொறுத்த அளவுன்னு பார்த்தோன்னா வச்சுக்கலாம் பர் லிட்டருக்கு 45 km வரைக்கும் தருன்ற மாதிரி சொல்கிறாங்க. நீங்கள் ஒரு டீசெண்டான ரெடிஷன் மெயின்டைன் பண்ணால் ஒரு டீசெண்டான ஒரு மைலேஜ் நீங்கள் இந்த ஒரு வெஹிக்கிள் கிட்டேருந்து எதிர்பார்க்கலாம். பிரேக்கிங் செட்டப்பு ஃப்ரண்ட்டில் வந்து உங்களுக்கு டிஸ்க் ஸ்டாண்டர்ட், பின்னாடி வந்து ட்ரம் ஆர் டிஸ்க்ன்ற மாதிரி ஆப்ஷன்ஸ் வருது. டுவெல் சேனல் ஏபிஎஸ் இந்த இடத்துலையும் உங்களுக்கு டாப் மாடலில் இருக்குதுன்றப்ப பிரேக்கிங் மாதிரி விஷயத்தில் இந்த ஒரு வெஹிக்கிளையும் உங்களுக்கு எந்தவித குறைகளும் இல்லை. அதுலேயும் நல்லாவே சாட்டிஸ்ஃபை பண்ணியிருக்காங்க. வண்டியோட டோட்டல் வெயிட் 144 kg தான். சீட் ஹைட்டும் 800 mm தான். ஆக மொத்தத்தில் வண்டியோட ப்ரைஸிங்கு உங்களுக்கு பேசிக் மாடல் 1,49,000 ஸ்டார்டிங் ஆகி டாப் மாடல் 1,69,000 முடியுதுன்றப்போ ப்ரைஸிங்லேயும் மற்ற பைக்ஸை கம்பேர் பண்ணும்போது இவர் கொஞ்சம் நல்லா அஃபோர்டபுளாகவே இருக்காங்க. சரி, இப்போ வாங்க இந்த லிஸ்டிங்கில் இருக்க நெக்ஸ்ட் வெஹிக்கிள்ஸை பார்ப்போம். இந்த லிஸ்டிங் நம்ம 2nd பிளேஸில் பார்க்க போகிற ஒரு வெஹிக்கிள் நம்ம யமாவோட FZS F5 வெர்ஷன் 4 உடைய ஹைப்ரிட் மாடலை தாங்க பார்க்க போகிறோம். அவங்க இந்த ஒரு வெஹிக்கிள் பற்றி சொல்லலாம். இந்த ஒரு அண்டர் 2 lakh பட்ஜெட் செக்மெண்ட்குள்ளே எனக்கு நல்ல ஃபீச்சர்ஸும் இருக்கணும், டிசைனும் பார்க்கறதுனால ஒரு ஸ்போர்ட்டியராக இருக்கணும். அட் த சேம் டைமில் வெஹிக்கிளோட மைலேஜ்ன்றது ஒரு சூப்பரான ரேஞ்சில் வேணும்னு நினைக்கிறீங்க. இப்போ நிச்சயமாக இந்த ஒரு வெஹிக்கிள் உங்களுக்கான ஒரு பெஸ்ட் ஆப்ஷன். ஃபர்ஸ்ட் விஷயம் டிசைன் நல்ல ஒரு மேஸ்க்லேயும் நல்ல ஒரு ஃபேன்சியரான டோன் வரக்கூடிய ஒரு வெஹிக்கிளாக தான் உங்களுக்கு ஆஃபர் பண்ணுறாங்க. ரோட் அப்பியரன்ஸில் சும்மா சொல்லக்கூடாதுங்க, நல்லாவே இருக்குது. அது இல்லாமல் உங்களுக்கு சீட்டிங் மாதிரி விஷயத்தில் அந்த ஒரு ப்ராக்டிகாலிட்டிலையும் குறை கிடையாது. அதுக்கடுத்து யூஸ் பண்ணிக்க அந்த ஒரு இன்ஜின் வைஸ் பொறுத்த அளவுக்கு ஒரு 149 cc அதான் ஒரு 150 cc சிங்கிள் சிலிண்டர் 4 ஸ்ட்ரோக் 2 வால்க்கான ஒரு ஏர் கூல்டு இன்ஜின் கொடுத்துருக்காங்க. இந்த வெஹிக்கிளோட அந்த ஒரு பவர் ஃபிகர் வைஸ் பொறுத்த அளவுக்குன்னு பார்த்தீங்கன்னா 12.2 bhp அண்ட் 13.3 நியூட்டன் மீட்டர்ஸ் ஆஃப் டார்க்கு. டாப் ஸ்பீடு 115 km/h. பெர்ஃபார்மன்ஸ் ஓகேவாக தான் இருக்கும், ரொம்பலாம் பெருசாக எதிர்பார்க்க முடியாது. பைக்கிலோடைய மைலேஜ் பர் லிட்டருக்கு 51. அதுக்கு ரீசன் என்னென்னு பார்த்தீங்கன்னா இதில் வந்து ஒரு ஸ்மார்ட் ஹைப்ரிட் சிஸ்டம் உள்ள ஒரு இன்ஜின் யூஸ் பண்ணிக்காங்கன்றதுனால உங்களுக்கு வெஹிக்கிளோடைய அந்த ஒரு இன்ஜினோடைய ஸ்ட்ரெஸ் லெவல் குறைஞ்சி வெஹிக்கிளோடைய எஃபிஷியன்சின்றது நல்லாவே இன்க்ரீஸ் ஆகுது. அதனால் இன்னும் கூட ஒரு பெட்டரான ஒரு மைலேஜ் நீங்கள் இந்த வெஹிக்கிள் கிட்டேருந்து எதிர்பார்க்கலாம். அது இல்லாமல் யமஹான்றதுனால அந்த ஒரு இன்ஜினோடைய ரிலையபிலிட்டி அண்ட் ரிஃபைன்மெண்ட்லையும் ரொம்பவே சூப்பராக இருக்கும். அதுக்கடுத்து பிரேக்கிங் செட்டப்பு உங்களுக்கு ஃப்ரண்ட் அண்ட் பேக் போத் உங்களுக்கு டுவெல் டிஸ்க் பிரேக்ஸ் தான், பட் சிங்கிள் சேனல் பேஸ் மட்டும் தான் கொடுக்குறாங்க. இது ஒரு நெகட்டிவ் தான். வண்டியோட டோட்டல் வெயிட் 136 kg, சீட் ஹைட் 790 mm கிட்ட வரைக்கும் வருது. ஆக மொத்தத்தில் வண்டியோட ப்ரைஸிங்கு உங்களுக்கு ஸ்டாண்டர்ட் மாடல் 1,72,000 கிட்ட வரைக்கும் வருது. சரி வாங்க இப்போ நம்ம நெக்ஸ்ட்டை பார்ப்போம். இந்த லிஸ்டிங் நம்ம ஃபர்ஸ்ட் பிளேஸில் பார்க்க போகிற ஒரு வெஹிக்கிள் நம்ம பஜாஜோட பல்சர் NS 200 ஆமாங்க. இந்த ஒரு அண்டர் 2 lakh பட்ஜெட் செக்மெண்ட்ல இருக்கிறதுலே ஒன் ஆஃப் த பெஸ்ட் பெர்ஃபார்மன்ஸ் ஓரியன்ட் வெஹிக்கிள் எடுக்கணும்னு நினைக்கிறீங்க. இப்போ நிச்சயமாக இந்த வெஹிக்கிள் அடிச்சுக்கே வேறு எந்த ஒரு வெஹிக்கிளுமே கிடையாது. ஏன்னா அண்டர் 2 lakh பட்ஜெட் செக்மெண்ட்டில் இதோடைய பெர்ஃபார்மன்ஸ் வேறு எந்த ஒரு வெஹிக்கிளும் காம்படிட் பண்ணாது. அந்த அளவுக்கு ஒரு டாப் லீடிங்காக இருக்குது இந்த வெஹிக்கிளோட இன்ஜின் ஸ்பெக் மாதிரி விஷயங்கள். ஆமாங்க, அது எல்லாத்தையும் பார்ப்போம். ஃபஸ்ட்டு டிசைன் நல்ல ஒரு ஸ்போர்ட்டியரான ஒரு ஸ்டைலிங். NSஓட டிசைனை யார் தான் பிடிக்கலன்னுவாங்க. நம்மளோட இந்தியன் மார்க்கெட்டில் அதுலேயும் குறிப்பாக ரொம்ப நாளாக ட்ராவல் பண்ணிக்கிட்டு வரக்கூடிய ஒரு டிசைன் இந்த NSஓட டிசைன். நல்ல டிசைன் விஷயத்தில் நிச்சயமாக நல்லா இருக்குது. அதுக்கு அடுத்து உங்களுக்கு ஃபீச்சர் செட்டப்பில் இப்போ லேட்டஸ்ட்டாக இந்த 2025 அப்டேட்டில் உங்களுக்கு LED லைட்ஸ், இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் மாதிரி விஷயங்கள் கொடுத்துருக்காங்க. பட் அது யாரும் பெருசாக விரும்பலை. நீங்களும் விரும்புகிறீங்களா என்ன? அதெல்லாம் தேவையில்ல, நம்மளுக்கு நார்மலாகவே போதும், அதுவே நல்லா தான் இருக்குது இல்லையா? சரி ஓகே, நெக்ஸ்ட் இதில் யூஸ் பண்ணிக்க அந்த ஒரு இன்ஜின் வைஸ் பொறுத்த அளவுக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒரு 199.5 cc சிங்கிள் சிலிண்டர் 4 ஸ்ட்ரோக் 4 வால்வுக்கான ஒரு லிக்விட் கூல்டு இன்ஜின் கொடுத்துருக்காங்க. இந்த இன்ஜினோட உங்களுக்கு ஒரு 6 ஸ்பீட் கியர் பாக்ஸும் வெட் மல்டிப்ளேட்ஸ் கிளச்சும் பேர் பண்ணிக்காங்க. இந்த வெஹிக்கிளோட பவர் ஃபிகர் வைஸ் பொறுத்த அளவுக்கு 24.13 bhp அண்ட் 18.74 நியூட்டன் மீட்டர்ஸ் ஆஃப் டார்க்கு. டாப் ஸ்பீடு 125 km/h வரைக்கும் ரீச் பண்ண முடியும் மாதிரி சொல்கிறாங்க.
அதுக்கடுத்து இந்த வெஹிக்கிளோடைய அந்த ஒரு மைலேஜ் பொறுத்த அளவுக்கு பர் லிட்டருக்குன்னு பார்த்தோன்னு வச்சிங்களேன் உங்களுக்கு 36 கேம்பிள் வரைக்கும் தருன்ற மாதிரி சொல்கிறாங்க. பட் மைலேஜில் நீங்கள் ஒன்றும் பெருசாக எதிர்பார்க்க முடியாது. பட் பர்ஃபார்மன்ஸில் 125ன்னு சொல்கிறாங்க இல்லைங்களா. பட் ஆன் ரோடில் நிச்சயமாக நீங்கள் இதை விடையும் ஒரு பெட்டரான போகலாம். 130 140 சம்திங் கூட நீங்கள் போகலாம் இந்த வெஹிக்கிளில். பர்ஃபார்மன்ஸ் இந்த ஒரு செக்மெண்ட்டில் ஒரு பெஸ்ட்டான ரேஞ்சில் இருக்கும். பட் மைலேஜ் கம்மி தான். அதுக்கடுத்து வெஹிக்கிளோடைய அந்த ஒரு பிரேக்கிங் செட்டப்பு உங்களுக்கு ஃப்ரண்ட் அண்ட் பேக் போத் டிஸ்க் பிரேக்ஸ் கொடுக்குறாங்க. டுவல் சேனல் ஏபிஎஸ் தான் கொடுக்குறாங்க. அப்படின்றப்ப பிரேக்கிங்லையும் குறை கிடையாது. வண்டியோட டோட்டல் வெயிட் 160 கேஜி, சீட் வெயிட் 805 mm கிட்ட வரைக்கும் வருது. ஆக மொத்தத்தில் வண்டியோட ப்ரைஸிங்கு உங்களுக்கு பேசிக் மாடல் 1,68,000 ஸ்டார்டிங் ஆகி டாப் மாடல் 1,98,000 வரைக்கும் வருது. அப்படின்றப்ப ப்ரைஸிங்கும் என்ன கேட்டிங்கன்னா இந்த ஒரு வெஹிக்கிளுக்கு அது ஒரு அஃபோர்டபுளான ப்ரைஸிங்கு. சரி ஓகே, ஓவராலாக நம்ம இந்த டாப் 5 லிஸ்டிங்கை நம்ம இங்கே முடிச்சுக்கலாம். இந்த டாப் 5ல உங்களுடைய ஃபேவரட் எதுன்றதை கமெண்ட் செக்ஷனில் பண்ணுவீங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை. See you. See you later.